describe the mechanism of nitration of benzene. So nitration of benzene na general reaction எழுதிக்கலாம். So நம்மளுக்கு reagent என்ன இருக்கும்னா HNO3 concentrated HNO3 and concentrated H2SO4 ரெண்டுமே என்னது concentrated. Okay, so concentrated. So இப்போ உங்களுக்கு nitro group வந்து NO2 வந்து add ஆயிரும். Okay, so initially இந்த இடத்துல H இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த H substitute பண்ணி NO2 நடந்திருக்கு, NO2 வந்து attack ஆயிருக்கு. so இதுல வந்து NO2 plus தான் வந்து இதுல என்னது electrophile. okay, so electrophile வந்து electrophile னா என்னது electron deficient species, electron யார்ட்டையாச்சும் வந்து வாங்கும். so நம்ம benzene ring தான் என்னது nucleophile, it is electron rich, electrons NO2 க்கு கொடுக்கும். okay, so இது என்னதுன்னா electrophilic substitution reaction, right? so ஒரு electrophile போயிட்டு H க்கு பதிலா substitute ஆகுறதுனால electrophilic substitution reaction. so mechanismல first step எப்பவுமே என்னதுன்னா generally இந்த electrophilic substitution reaction. so ASR னு வச்சுக்கோங்க. so first step என்னன்னா generation of electrophile, அதுதான் எப்பவுமே first step. first நீங்க electrophile generate பண்ணணும். எதை யூஸ் பண்ணி generate பண்ணணும்? நம்மளுக்கு HNO3 யும் H2SO4 ம் இருக்கு. so HNO3 structure போட்டுக்கோங்க. so nitrogen சுத்தி 4 bonds இருக்கிற மாதிரி இருக்கும். so 1 2 3 4 5 6. so இதுல negative charge. so nitrogen சுத்தி 4 bonds இருக்கிறதுனால positive charge போடும். chemical bondingல structures பத்தி படிச்சிருப்பீங்களா? so nitrogen சுத்தி 4 bonds இருந்தாலே என்ன போடணும்? positive charge போடணும். okay, so HNO3 and then H2SO4. okay, so இந்த மாதிரி இருக்கும். so sulfur சுத்தி டோட்டலா maximum 6 bonds நீங்க ஜெனரலாவே போட்டுக்கலாம். so இதுல இந்த H2SO4 வந்து ஆசிடா ஆக்ட் பண்ணும். ஆசிட்ஸ்னா என்னது? H plus donor, ரைட்டா? so இந்த HNO3 வந்து பேஸா ஆக்ட் பண்ணும். பேஸ்னா என்னது? H plus acceptor, ரைட்டா? so generally in the particular, because H2SO4 is a stronger acid, so இந்த lone pair இருக்குல, இந்த lone pair போயிட்டு இந்த H plus abstract பண்ணிக்கும். so இந்த bondல உள்ள electron O minus போயிரும், ரைட்டா? so உங்களுக்கு என்ன கிடைக்கும்? NO O minus, அதுக்கப்புறமா so OH2 plus. இப்போ H2OH2 plus ஆயிரும், ஏன்னா ஆக்சிஜனுக்கு more than 2 bonds இருந்துச்சுன்னா plus. மிச்சம் என்ன இருக்கும்? SO3 SO4 minus HSO4 minus, ரைட்டா? இது லாஸ்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்னது? HSO4 minus. it will act as a base. okay, ஒரு strong acidல இருந்து கிடைச்சதுனால இது வந்து ஒரு weak base. strong acidல இருந்து கிடைக்கிறதுனால ஒரு weak base ஆ இருக்கும். கடைசில நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். so இப்போ next இதுல எப்படி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த lone pair இங்க வந்து அட்டாக் ஆகி இந்த H2 is a good leaving group, so leave ஆயிரும். so உங்களுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா NO2. so நைட்ரஜன்ல 4 bonds இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் போடணும்னு சொல்லியிருக்கேன்ல, so பாசிட்டிவ் சார்ஜ் போட்டாச்சு. so இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள். ஃபர்ஸ்ட் அதை எடுத்தது. so இது வந்து ஒரு ஒன் டைரக்ஷன் ரியாக்ஷன் தான். வாட்டர் லீவ் ஆனோடனே கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிடைச்சு. so இப்போ எலக்ட்ரோஃபைல ஜெனரேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா formation of carbocation. கார்போகேட்டையான் இல்லாட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா அரீனியம் அயான். அரீனியம், so பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலே என்ன சொல்லுவோம்? IUM அயான். so இந்த ஸ்டெப் தான் என்னதுன்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் and it is also the slow step, ரைட்டா? ஏன்னா கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. so இந்த தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். so நம்ம பென்சீன் இருக்கும். பென்சீன் தான் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல் வந்து நம்மளுக்குள்ள NO2. so எப்பவுமே எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ்ல இருந்தா நீங்க எலக்ட்ரோஃபைலுக்கு ஆரோ போடணும். so இங்க இருந்து இங்க இப்படி அட்டாக் ஆகும், அப்புறம் இது இங்க வரும். so உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. so NO, அதுக்கப்புறம் இந்த இடத்துல O மைனஸ் போட்டுறணும். so மிச்ச H எல்லாம் சும்மா அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, so இந்த இடத்துல ஒரு H தானே இருக்கும். ஒரு H இருக்கும், ரைட்டா? so இந்த இடத்துல நீங்க பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா ஆல்ரெடி ஒரு H இருந்திருக்கும், இப்போ வந்து அந்த இடத்துல உள்ள பாண்ட் போயிடுச்சு. so இப்போ பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இதுல வந்து என்னன்னா லாஸ்ட் இட்ஸ் அரோமேட்டிசிட்டி. அரோமேட்டிசிட்டி இந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டு, ரைட்டா? அரோமேட்டிசிட்டினா என்னது? கான்ஜுகேஷன்ல இருக்கிறது இந்த இடத்துல போயிட்டு.
ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னது அப்படின்னா ரிமூவல் ஆஃப் புரோட்டான். ரிமூவல் ஆஃப் புரோட்டான். ஸோ எப்படி புரோட்டான் ரிமூவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ பேசிக்கா நம்ம HSO4 இருக்கும்னு சொன்னேன்ல, HSO4 இருக்கும்னு சொன்னேன் மைனஸ். ஸோ இது வந்து ஒரு பேஸ். ஓகே, ஸோ இந்த பேஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த புரோட்டானை எடுத்துக்குது. ஸோ H2SO4 மாறுதுக்கு அப்புறம் இந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் அப்படியே திரும்ப இங்க ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ திரும்ப ஸோ இந்த இடத்துல இப்படி NO2 மாறிடும். ஸோ பேசிக்கா இதுதான் அந்த வீக் பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல், அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், ஃபைனலி அது வந்து டீப்ரோட்டோனேஷன், ரிமூவல் ஆஃப் புரோட்டான்னு சொல்லலாம், இல்லாட்டி நீங்க டீப்ரோட்டோனேஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அலாங் வித் H2SO4 உங்களுக்கு ஃபைனலி கிடைக்கும். ஓகே.